நான் இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அப்போது யாரோ என்னை தட்டி எழுப்ப முயற்சிப்பது போல உணர்ந்தேன். நான் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தபோது என் கட்டிலுக்கு அருகில் என் அக்கா நின்று கொண்டிருந்தாள். நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். ஒருவேளை அத்தான் அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ, அதற்காகத்தான் அவள் என்னை தட்டி எழுப்ப வந்திருப்பாளோ என்று என் மனதில் முதலில் தோன்றியது. ஆனால் நான் என் அக்காவிடம் என்ன ஆச்சு அக்கா என்று கேட்டவுடனே அக்கா என் வாயில் கை வைத்து, சத்தம் போடாதே ராதா, சீக்கிரம் இங்கிருந்து எழு என்றாள். அவள் இவ்வளவு இரவில் ஏன் என்னை தட்டி எழுப்ப வந்திருக்கிறாள்? ஏன் அமைதியாக இருக்க சொல்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு சில நாட்களுக்கு முன்பு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியை பற்றி என் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை வீட்டிற்குள் யாராவது திருடர்கள் நுழைந்திருக்கலாம் என்று நினைத்தேன். அதனால்தான் அவள் இப்படி செய்கிறாள். நான் பயத்துடன் சைகையில் அக்காவிடம் கேட்டேன், என்ன விஷயம் அக்கா, எல்லாம் சரியா இருக்கா? இந்த நேரத்தில் நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டேன். அப்போது அக்கா என்னிடம் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன். என் அக்கா நான் அவள் அறைக்கு போய் அவள் அறையில் அவளுக்கு பதிலாக தூங்க வேண்டும் என்று விரும்பினாள். நான் அவளிடம், நீ ஏன் அப்படி விரும்புற? நான் உன் அறையில் உனக்கு பதில் எப்படி தூங்க முடியும் என்று கேட்டேன். ஆனால் அக்கா நான் 2 மணி நேரம் அங்கே தங்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் திரும்பி வந்ததும் நான் அங்கிருந்து வந்து விடலாம், யாருக்கும் தெரியாது என்றாள். அதே சமயம் அத்தானுக்கு தெரிந்துவிட்டால் அவர் எங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார் என்று எனக்கு பயம் இருந்தது. அக்கா அறையில் படுப்பது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் என் அக்கா வேண்டிக் கொண்டதால் நான் அமைதியாக அவள் பேச்சை கேட்டு அவள் அறைக்கு போய் கட்டிலின் ஓரத்தில் படுத்துக்கொண்டேன். பிறகு அத்தான் என்னிடம், என் பெயர் ராதா, எனக்கு இப்போது 21 வயதாகிறது. என் குடும்பத்தில் என் அம்மாவும் என் சகோதரிகளும் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறோம். என் அக்கா சீதாவிற்கு பெரிய நகரத்தில் திருமணமானது. அவள் தன் கணவருடன் நகரத்தில் வசித்து வந்தாள். நான் கல்லூரி தேர்வில் தேர்ச்சி பெற்றபோது எங்கள் கிராமத்து பெண்கள் வேலைக்கு செல்ல அருகிலுள்ள ஒரு பெரிய கம்பெனியில் சேர்வதற்காக விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்தேன். ஆனால் என் அக்கா பிடிவாதம் பிடித்து அவள் என்னை ஒரு பெரிய நகரத்தில் வேலையில் சேர்ப்பதாக கூறினாள். மேலும் என் ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்து சென்று அவள் நகரத்தில் உள்ள கம்பெனியில் சமர்ப்பித்தாள். நான் வேலையில் சேர்ந்த பிறகு அவள் என்னை தன் வீட்டிலேயே தங்குமாறு தானே முன் வந்தாள். என் அக்கா தன் கணவரையும் என் அப்பா அம்மாவையும் எப்படி சம்மதிக்க வைத்தாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நகரத்து கம்பெனியில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு வந்துவிட்டேன். நான் இங்கு வந்து அதிக நாட்கள் ஆகவில்லை. ஆனால் என் அக்கா எல்லா விஷயத்திலும் எனக்கு ஆதரவாக இருந்தாள். என்ன ஃபேஷன் இருக்கிறதோ அதே போன்ற ஆடைகளை எனக்கு வாங்கி கொடுத்தாள். எனக்கு நல்ல உணவு கொடுத்தாள். என் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றினாள். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் அக்காவின் பேச்சில் வந்தன. எப்படியும் அவள் என் பெரிய அக்கா என்பதால் நான் அவள் பேச்சை கேட்பேன். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. எனக்கு முதல் முறையாக கம்பெனியில் விடுமுறை கிடைத்தபோது மீண்டும் எங்கள் கிராமத்திற்கு போய் என் நண்பர்களை சந்திக்கப் போகிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் என் அக்கா என்னை அதிக நாட்கள் கிராமத்தில் இருக்க விடவில்லை. அவள், நீ நகரத்திலேயே இரு, உன் வேலையில் கவனம் செலுத்து என்றாள். அவள் என் மீது அதிக கவனம் செலுத்துகிறாள் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை அவள் படித்து ஒரு வேலையும் செய்யாததால் அவள் தன் தங்கை நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்க வேண்டும், கிராமத்தில் அனைவரையும் விட முன்னணியில் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். ஆனால் என் அக்காவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என் விடுமுறை நாட்கள் இன்னும் சில நாட்கள் மீதம் இருந்தன. இருந்தாலும் நான் கிராமத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டேன். என் அத்தானும் என்னை குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே கருத ஆரம்பித்து விட்டார். நான் திரும்பி வந்ததில் அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் கிராமத்திலிருந்து திரும்பி அன்று சோர்வு காரணமாக சீக்கிரம் தூங்கிவிட்டேன். நள்ளிரவில் என் அக்கா என் அறைக்கு வந்தாள். அவள் ரகசியமாக என்னை தன் அறைக்கு போய் படுத்துக்கொள்ள சொன்னாள். நான் கேள்வி கேட்டபோது என் தோழி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள், அவளுக்கு என் தேவை இருக்கிறது என்றாள். உன் அத்தானுக்கு நான் அறையில் இல்லை என்று அவருக்கு தெரியாமல் இருக்க நீ போய் என் அறையில் படுத்துக்கொள் என்றாள். நான் இந்த கேள்வியை கேட்டு அமைதியாகிவிட்டேன். இதை பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை. ஆனால் ஒரு முறை அவள் பேச்சை கேட்டு நான் எனக்கே எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டேன் என்று எனக்கு தெரியாது. இந்த பழக்கம் என் மீது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் என்ற உண்மை எனக்கு தெரியாது. இப்படியே 2 வாரங்கள் கடந்துவிட்டன. மீண்டும் என் அக்கா என்னை தன் அறைக்கு போய் படுத்துக்கொள்ள சொன்னாள். நான் அவளுடன் நிறைய சண்டை போட்டு விட்டேன். ஆனாலும் கடைசியில் நான் அவள் பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று.
4-5 முறை இதுவே பழக்கமாகியதால் நானும் இப்போது சண்டையிடுவதை விட்டுவிட்டேன். அவள் என்னை எழுப்பும் போதெல்லாம் நான் அமைதியாக அவள் அறைக்கு போய் படுத்துக்கொள்வேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு என் அத்தான் விழித்திருக்கிறார் போலவும், அவர் அறையில் தன் மனைவி இல்லை, மச்சினிச்சிதான் இருக்கிறாள் என்பதை அவர் அறிவார் போலவும் உணர்வு ஏற்பட்டது. எனக்கு மிகவும் பயமாய் இருந்தது. நீ ஏன் என் அறையில் படுத்திருக்கிறாய் என்று அவர் என்னிடம் கேள்வி கேட்டால் என்ன ஆகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் எப்படியோ சில மணி நேரங்களை கழித்தேன். சுமார் 4 மணி நேரம் கழித்து என் அக்கா திரும்பி வந்துவிட்டாள். அடுத்த நாள் நான் அக்காவிடம், எனக்கு தோணுது ராத்திரி அத்தான் விழித்திருந்தார், அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் என்று சொன்னேன். ஆனால் என் அக்கா, இல்லை, அவருக்கு எதுவும் தெரியாது, தெரிந்திருந்தால் அவர் நிச்சயமாக என்னிடம் அல்லது உன்னிடம் கேள்வி கேட்டிருப்பார், நீ பயப்படாதே என்று சொன்னாள். அவளுடைய இந்த பொய்யான சமாதானத்தால் எனக்கு சற்றும் நிம்மதி வரவில்லை. இப்போது என் விடுமுறை முடிந்துவிட்டது. நான் வேலைக்கு சென்று விட்டேன். அக்காவின் இந்த செயலும் தொடர்ந்தது. என் அக்கா முதலில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை சென்று வந்தாள். ஆனால் இப்போது 2 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை சென்று வந்தாள். என் அக்கா எங்கே போகிறாள் என்று ஒருபோதும் என்னிடம் சொல்வதில்லை. நான் கேட்டாலும் அந்த கேள்வியை கண்டிப்பாக தவிர்த்து விடுவாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவள் எந்த நண்பரின் பெயரை சொன்னாலோ அந்த நண்பரை நான் இன்று வரை பார்த்ததில்லை. அவள் ஒருபோதும் எங்கள் வீட்டிற்கு வந்ததில்லை. என் அக்காவும் ஒருபோதும் பகல் வெளிச்சத்தில் அவளை சந்திக்க சென்றதில்லை. அவள் ஏதோ தவறு செய்கிறாள். ஆனால் என்னிடம் சொல்லவில்லை என்று எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. இந்த விஷயம் வெளிவருவதற்குள் நான் முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் நான் எல்லா திட்டங்களையும் தயாரித்து வைத்திருந்தேன். 4 நாட்கள் ஆகிவிட்டன. என் அக்கா இரவில் என்னை தன் அறைக்கு செல்லும்படி சொல்லவில்லை. அதனால் இன்று இரவு அவள் நிச்சயமாக போவாள் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. இரவில் அக்கா என்னை எழுப்பிய போது நான் அமைதியாக அவள் அறைக்கு போய் அவள் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். நான் படுத்துக்கொண்டதை பார்த்ததும் அவள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். ஆனால் நான் எல்லா திட்டங்களையும் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தேன். அதனால் உடனே தலையணைகளால் என் உருவத்தை உருவாக்கி மெதுவாக அவள் பின்னாலேயே வீட்டை விட்டு வெளியேறினேன். எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் அக்கா எங்கே போய்கொண்டிருந்தாலோ நானும் அவளுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருந்தேன். என் அத்தான் விழித்து கொண்டால் என்ன ஆகும் என்ற கவலையும் எனக்கு இருந்தது. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருந்தது. தெருவில் மிகவும் இருட்டாக இருந்தது. நான் என் அக்காவுக்கு பின்னால் மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன். யாரோ தன்னை பின்தொடர்வது போல அவள் உணர்வது போல் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அவள் சிறிது தூரம் நடந்த பிறகு திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் நான் இருட்டில் ஒரு கருப்பு போர்வையை எடுத்துக்கொண்டு நடந்ததால் ஒருவேளை அவள் என்னை பார்க்கவில்லை. அப்போது நான் முக்கிய சாலையில் ஒரு கார் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். என் அக்கா அதே காரில் ஏறி சென்று விட்டாள். இருட்டின் காரணமாக என்னால் காரின் எண்ணை பார்க்க முடியவில்லை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், காரின் ஹெட்லைட் போன்ற எதுவும் போடப்படவில்லை. மேலும் கார் கருப்பு நிறமாக இருந்தது. இதனால் அந்த கார் யாருடையது, அதன் எண் என்ன என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. இப்போது எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் தான் நான் திரும்பி வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது. நான் அமைதியாக என் அக்காவின் அறைக்கு வந்து அவள் இடத்தில் போய் படுத்துக்கொண்டேன். என் அத்தான் விழித்திருக்கிறார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நானும் எந்த சத்தமும் எழுப்பவில்லை. பிறகு 4 மணி நேரம் கழித்து அக்கா திரும்பி வந்தாள். அவள் எனக்கு அமைதியாக சைகை காட்டினாள். எப்போதும் போல நான் எழுந்து என் அறைக்கு சென்று விட்டேன். அவளும் தன் இடத்தில் படுத்துக்கொண்டாள். ஆனால் நான் இன்று காலை என் அக்காவிடம் மீண்டும் கேள்வி கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவள் எங்கே போகிறாள் என்று. அவள் எனக்கு எதுவும் சொல்லவில்லை என்றால் நான் எல்லா விஷயங்களையும் என் அத்தானிடம் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் நான் இந்த விளையாட்டில் ஒரு பகுதியாக இருக்க முடியாது, இருக்கவும் விரும்பவில்லை. என் அக்கா இதையெல்லாம் எப்படி செய்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவள் தவறான பாதையில் செல்கிறாள் என்றும், இவ்வளவு இரவில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்ல அவளுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் யாரும் இல்லை என்றும் நான் நம்பினேன். ஒருவேளை அவள் ஒரு பையனுடன் செல்கிறாள். இப்போது நான் என் அக்காவின் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன். என் அத்தானின் சம்பளம் அவ்வளவு அதிகம் இல்லை என்று எனக்கு தெரிந்தது. அப்படியென்றால் என் அக்கா தினமும் பல்வேறு வண்ணமயமான உடைகள் அவள் எங்கிருந்து வாங்குகிறாள்? எனக்கும் நிறைய பாக்கெட் மணி கொடுக்கிறாள். இந்த பணமெல்லாம் அவளுக்கு எங்கிருந்து வருகிறது? நான் யோசிக்க யோசிக்க ஒவ்வொரு கதையிலும் எனக்கு சந்தேகம் தெரிந்தது. ஏதோ தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் என்னை மிகவும் வருத்தப்படுத்தியது. ஏனென்றால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என் எதிர்காலமும் கெட்டு போகும். அதோடு நிறைய அவமானமும் உண்டாகும்.
ஆனால் அக்கா ஏன் இதையெல்லாம் செய்கிறாள்? அவளுடைய ஒரே ஆசை ஒரு நகரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது. அப்படியென்றால் அவள் ஏன் அத்தானை ஏமாற்றுகிறாள்? என் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் என்னிடம் பதில்கள் இல்லை. பதில்கள் என் அக்காவிடம் இருந்தன. அதை அவள் எனக்கு கொடுக்கவே விரும்பவில்லை. நான் அவளிடமிருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதனால் நான் மறுநாள் காலையில் வேலைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டேன். அத்தான் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு என் அக்காவிடம் கேள்வி கேட்டேன். நீ எங்கே போகிறாய்? யாருடன் போகிறாய்? இன்று எல்லாவற்றையும் என்னிடம் உண்மையாக சொல்லிவிடு. ஏனென்றால் நீ ஏதோ தவறான வழியில் சென்றிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நேற்று இரவு நான் தான் உன்னை பின்தொடர்ந்தேன். நீ இப்போதும் எனக்கு உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் உன் கணவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன். என் பேச்சை கேட்டு அவள் பதற்றமடைந்தாள். ஆனால் பிறகு அக்கா சொன்னாள், நான் யாருடனாவது போனால் அது என் பிரச்சனை. நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். என் முகமும் உன்முகமும் ஒரே மாதிரி இருக்கிறது. இருட்டில் நான் யார் நீ யார் என்று யாருக்கும் சரியாக தெரியாது. நான் விரும்பும் வரை நீ இதையெல்லாம் செய்யத்தான் வேண்டும். நீ மறுத்தால் என்னிடம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் உன்னை கிராமத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுவேன். உன் அம்மாவிடம் உன் அத்தானுடன் உனக்கு ஏதோ ஒரு உறவு இருந்தது, அதனால்தான் நான் உன்னை திருப்பி அனுப்பினேன் என்று சொல்லிவிடுவேன். அதற்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் உன்னை வேலை செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். கிராமத்திலும் உனக்கு மதிப்பு இருக்காது என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகள் என் கண்களை திறந்து விட்டன. அக்கா உண்மையிலேயே அப்படி செய்தால் நான் யாருக்கும் முகம் காட்டவே முடியாது. ஆனால் என் அக்காவின் சுயநலத்தை கண்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் உடனே அழுது கொண்டே அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்று அக்கா ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அவள் மிகவும் நேர்மையான பெண். அவள் ஒருபோதும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. அவள் நகரத்தில் தனியாக படிக்க சென்றபோது கூட அவள் நகரத்தில் தங்கி 5 மாத கணினி படிப்பை முடித்தாள். அப்போது அவள் தனியாக தங்கியிருந்தாள். அவளை பற்றி நாங்கள் ஒருபோதும் தவறான விஷயத்தை கேட்டதில்லை. அப்படியென்றால் இப்போது அவள் திருமணமான பிறகும் ஏன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாள்? சில சமயங்களில் அவள் தவறாக செய்யவில்லை என்று தோன்றியது. ஆனால் கண்ணால் பார்த்ததை ஒருபோதும் மறுக்க முடியாது. நான் எல்லா வழிகளிலும் சிக்கிக்கொண்டேன். யாரிடமாவது சொன்னால் எனக்கு அவமானமாகும். சொல்லவில்லை என்றால் என் அக்காவின் சைகைகளுக்கு நான் ஆட வேண்டும். அவளுடைய பொம்மையாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டன. வேலையை பாதியில் விட்டுவிட்டு கிராமத்திற்கு சென்றால் அப்போதும் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். யாரிடமாவது சொன்னால் அக்காவின் மிரட்டல் முன்னால் இருந்தது. அதனால் நான் அமைதியாக அவள் சொல்வதை செய்ய வேண்டியிருந்தது. இந்த செயலில் எனக்கு சம்மதம் இல்லை. மறுபுறம் என் அத்தானின் நிறமும் மாறிக்கொண்டிருந்தது. அது எனக்கு மிகவும் பிரச்சனையான விஷயமாக இருந்தது. அக்கா முன்னிலையில் அவர் முற்றிலும் சாதாரணமாக இருப்பார். ஆனால் என் அக்கா பின்னால் சென்றால் அவர் என்னிடம் சைகைகளால் பேச ஆரம்பித்தார். நான் இரவில் அவர் அறையில் இருப்பது அவருக்கு தெரியும் போல. இப்போது இந்த விஷயம் எனக்கு மேலும் பிரச்சனையாக இருந்தது. நான் அத்தானிடம் இதை பற்றி பேசலாம் என்று நினைத்தேன். ஒரு முறை நான் என் அக்காவின் அலமாரியில் ஏதாவது தேடிக்கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான பொருளை கண்டேன். அலமாரியின் பின்புறத்தில் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை திறந்து பார்த்தபோது திகைத்து போனேன். அதில் பெண்களுக்கான ஜீன்ஸ் மற்றும் சட்டை வைக்கப்பட்டிருந்தது. இத்தகைய ஆடைகளை எங்கள் பகுதியில் யாரும் ஒருபோதும் அணிந்ததில்லை. என் அக்காவும் இதையெல்லாம் அணிவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அதனால் என் சந்தேகம் சரிதான். என் அக்கா தவறான பாதையில் செல்கிறாள். அவள் இத்தகைய ஆடைகளை அணிந்து கொண்டு எந்த நண்பரை சந்திக்க செல்கிறாள்? இப்போது என் அக்கா மீது எனக்கு பெரிய வெறுப்பு ஏற்பட்டது. மறுபுறம் அத்தானின் நடத்தையும் மாறிக்கொண்டே வந்தது. இந்த விஷயத்தை நான் அக்காவிடமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவளை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு என்ன உதவி செய்ய போகிறாள்? பிறகு ஒரு நாள் கடவுள் என் பேச்சை கேட்டார். எனக்கு முழு உண்மையும் தெரிந்தது. ஒரு நாள் நான் கம்பெனியில் இருந்து வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்தபோது எங்கள் வீட்டிற்கு முன் ஒரு விசித்திரமான கூட்டம் கூடியிருந்தது. ஏதோ மோசமாக நடக்கப் போவதை நான் உணர்ந்தேன். கூட்டத்தை விலக்கி கொண்டு நான் உள்ளே சென்றபோது அங்கே இருந்த காட்சி மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. போலீஸ்காரர்கள் என் அத்தானை பிடித்து வைத்திருந்தார்கள். என் அக்கா அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. நான் இதெல்லாம் என்ன நடக்குது என்று கேட்டேன். என் அக்கா உடனே என்னை பிடித்து தன் பின்னால் இழுத்து கொண்டாள். முற்றிலும் அமைதியாக இரு என்றாள். என் அக்கா தன் கணவரை பிடித்து கொடுத்து விட்டாள் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அவள் வேறு யாருடனாவது சந்தோஷமாக இருக்க முடியும். நான் என் அக்காவிடம் இதையே சொன்னேன். அவள் என்னை குறைந்தபட்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்டாள். என் அத்தான் கத்திக்கொண்டே இருந்தார். ஆனால் அக்காவின் நெற்றியில் ஒரு சுருக்கம் கூட வரவில்லை. போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். கூட்டம் கலைந்த பிறகு நான் என் அக்கா மீது கோவப்பட ஆரம்பித்தேன்.
நீ உன் கணவரை கைது செய்ய வைத்திருக்க கூடாது. உனக்கு அவர் பிடிக்கவில்லை என்றால் நீ அவரிடமிருந்து விவாகரத்து பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு குற்றமற்றவரை இப்படி பிடித்து கொடுப்பது நல்ல விஷயம் இல்லை என்றேன். என் அக்கா சொன்னால், ராதா, அவர் எப்படி குற்றமற்றவராக இருக்க முடியும்? அவர் உன்னை தொந்தரவு செய்யவில்லையா? என் பின்னால் அவர் உன்னை தவறான பார்வையுடன் பார்க்கவில்லையா? நீ இந்த விஷயங்களை எல்லாம் என்னிடம் சொல்லவில்லை. அதனால் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று அர்த்தமில்லை. அக்காவின் இந்த கேள்விக்கு நான் தலைகுனிந்து நின்றேன். அப்போது என் அக்கா சொன்னால், இப்போது நீ இங்கே உட்கார். இன்று நான் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் என்றாள். அதன் பிறகு என் அக்கா எனக்கு சொன்ன உண்மை என்னை திகைப்படைய செய்ய போதுமானதாக இருந்தது. அவள், நான் திருமணத்திற்கு முன் நகரத்தில் 5 மாத பயிற்சி எடுக்க வந்திருந்தது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். நான், ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்றேன். அதற்கு அவள், அது எந்த கணினி படிப்பும் இல்லை, நான் போலீஸ் படையில் சேர்ந்திருந்தேன், அதுதான் அந்த பயிற்சி என்று சொன்னாள். அவள் இதை யாருக்கும் சொல்லவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு திருமண பேச்சு வந்தபோது அப்பா அம்மா பிடிவாதம் செய்து என் அக்காவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் தன் கணவரிடம் போலீஸ் படையில் சேர விரும்புவதாக சொன்னபோது அத்தான் கண்டிப்பாக மறுத்துவிட்டார். அவள் ஏற்கனவே போலீஸ் படையில் சேர்ந்து விட்டாள் என்பதை அவள் அவருக்கு சொல்லவில்லை. அவள் சேர்ந்தபோது அவளது உயர் அதிகாரி அவள் ராஜினாமா செய்ய வேண்டாம், ஆனால் தினமும் வர வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் போலீசின் மறைவான மிஷின்களில் அவள் உதவி செய்ய வேண்டும். இதற்கு அவள் ஒப்புக்கொண்டாள். ஆரம்பத்தில் குடும்ப கஷ்டத்தின் காரணமாகத்தான் அவர் மறுக்கிறார் என்று அவளுக்கு தோன்றியது. ஒருமுறை ஒரு மறைவான கும்பலுக்கு எதிராக ஆதாரங்களை தேட வேண்டியிருந்தது. அவள் தன் கணவரிடம் சொல்லாமலேயே வேலையை ஆரம்பித்தாள். ஆனால் அந்த கும்பல் பற்றி தெரிய வந்தபோது அத்தானும் இந்த கும்பலின் ஒரு பகுதி என்பதும், அதனால்தான் அத்தான் அவளை போலீஸ் படையில் சேர மறுக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. மெதுவாக அத்தான் என் மீதும் தவறான பார்வை வைத்திருக்கிறார் என்பதும் அக்காவுக்கு புரிய வந்தது. அதனால் அவள் தன் திட்டத்தை விரைவாக முடிக்க முடிவு செய்தாள். அத்தானுக்கு எதிராகவும் ஆதாரங்களை விரைவில் கண்டுபிடித்தாள். அக்கா சொன்னால், இன்று நானே அவரை கைது செய்தேன். ஏனென்றால் நான் என் கணவரை இழக்க முடியும், ஆனால் இந்த நாட்டுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். நீயோ என் தங்கச்சி. நான் உன்னை நல்ல வேலையில் சேர்ப்பதற்காகத்தான் இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் உனக்கு இங்கு இப்படிப்பட்ட சூழல் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. என் அக்காவை பற்றி நான் என்னென்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்று இப்போது என் சிந்தனைக்கே வெட்கமாக இருந்தது. நான் உடனடியாக அக்காவிடம் மன்னிப்பு கேட்டேன். அவள் மனம் திறந்து என்னை மன்னித்து விட்டாள். என் அக்கா தன் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு போலீஸ் படையில் சேர்ந்து விட்டாள். நாங்கள் இப்போதும் இந்த நகரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்போது என் தலையில் எந்த அத்தானின் நிழலும் இல்லை. என் அக்கா ஏதேனும் தவறான பாதையில் சென்று என்னை பயன்படுத்தி கொள்வாள் என்ற பயமும் இல்லை. ஏனென்றால் கண்ணால் பார்ப்பது எப்போதும் உண்மை இல்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.